ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மை தீமைகள் பற்றி பார்க்கலாம். நம்ம உடம்பு அனைத்து பாகங்களுமே சரியாக இயங்குவதற்கு நீர்ச்சத்து மிகவும் அவசியம். நம் உடம்பு 70% நீரால் தான் ஆனது. அதனால்தான் பெரியவர்கள் தினமும் 3 முதல் 4 லிட்டர் வரை தண்ணீர் குடிக்க சொல்லுவாங்க. காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிப்பதால் எந்த நோயும் அவ்வளவு எளிதாக நெருங்காது. குடல் இயக்கத்தை மேம்படுத்தும். குடலில் இருக்கும் அழுக்கை நீக்கி மலத்தை வெளியேற்ற மிகவும் எளிதாக உதவுகின்றது. செரிமானத்தை சீராக்குகின்றது. இதனால் மலச்சிக்கல் பிரச்சனையே வராது. அடுத்து ஒற்றை தலைவலி ஓடிவிடும். நீர்ச்சத்து குறைவாக இருந்தாலும் தலைவலி ஏற்படும். வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிப்பதால் தலைவலி வராது. அடுத்து எடை இழப்புக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. வெந்நீர் கலோரிகளை வேகமாக எரிக்கின்றது. உணவுக்கு முன்னும் பின்னும் வெதுவெதுப்பான நீர் கட்டாயம் குடிக்க வேண்டும். இது உடல் எடையை வேகமாக குறைக்கும். அடுத்து சருமத்தை ஜொலிக்க உதவுகின்றது. சரி, அடுத்து தீமைகள் பற்றி பார்க்கலாம். மிகவும் சூடாக இருக்கும் தண்ணீர் குடிப்பதால் உணவு குழாயில் உள்ள திசுக்களை சேதப்படுத்துகின்றன. மேலும் அவை சுவைத்திறனை எரிக்கும் தன்மை உடையது. எனவே வெந்நீர் குடிக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். 130 முதல் 160 டிகிரி வரை வெப்பநிலையில் தான் குடிக்க வேண்டும். மிகவும் அதிக சூடான தண்ணீரை பருகக்கூடாது. இந்த வெந்நீர் எந்த நேரம் குடிக்க வேண்டும் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். அடுத்து கர்ப்பிணி பெண்கள் வெதுவெதுப்பான நீர் குடிப்பது நல்லது தான், ஆனால் ரொம்பவும் வெதுவெதுப்பான நீர் குடிக்கவே கூடாது. அடுத்து வெந்நீர் குடிப்பதால் அல்சர் பிரச்சனை வரவே வராது. ஆனால் அல்சர் ஏற்கனவே இருப்பவர்கள் வெந்நீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். நன்றி.